ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சது ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல போகிறேன். நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அரிசுக்குட்டி ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஃப்ளெக்ஸை வச்சுருந்துச்சு. நான் போயிட்டு விசாரித்தேன். பார்த்தா வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு தையல் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. நிறையா கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 1 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். நான் வந்துட்டு ஆகஸ்ட் 4 தான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மேம் வந்துட்டு நல்லா சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல மேம், ரொம்ப செமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் நாள் வந்துட்டு நான் போனால் எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஜாயின் பண்ணி கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. நம்ம எப்போ போய் ஜாயின் பண்ணிட்டாலும் அவங்க ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு ரொம்ப சூப்பராக ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நமக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக அழகாக சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு குரூப் ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்துட்டு டெய்லிக்கு என்ன கிளாஸ் எடுக்கிறோங்கிறதையும் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றாங்க. அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் அதை பார்த்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். மிஷின் இருந்தால் இன்னமும் நல்லா ஈஸியாக கற்றுக்கலாம். மிஷின் இல்லைன்னா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இனிமேல் தான் நானும் மிஷின் வாங்கணும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்துட்டு டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்க போகிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை கிளாஸ் போகணும்னு, பட் டைமே கிடைக்க மாட்டேன்ட்டு. இப்போ வந்துட்டு டைம் வந்துட்டு இருக்குது. அரிசுக்குட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறதுனால சும்மா தான் வீட்டில் இருக்கோம். சரி கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாமே ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சி. ஃபஸ்ட்டே வந்துட்டு டேப்பை எப்படி அளவு வைக்கணும், அப்புறம் வந்துட்டு எப்படி துணியெல்லாம் கட் பண்ணணும், கத்தரிக்கோல் எப்படி பிடிக்கணும், எல்லாமே எல்லா திங்ஸையும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய சிஸ்ஸரு, சின்ன சிஸ்ஸரு, அப்புறம் வந்துட்டு பட்டனு, கொக்கி, பெரிய கொக்கி, சின்ன கொக்கி, நிறையா திங்ஸ் இருக்குதுங்க. அதில் ஊசி, மிஷின் ஊசி, தையல் ஊசி, நிறைய இருக்குது. எல்லா திங்ஸும் அப்படியே சேர்த்து வந்துட்டு 400 ருபீஸ் வந்துச்சுங்க. ஒரு நோட்டு, ஸ்கேலு, அப்புறம் லைனிங் துணி, 2 பிட்டு, இது மாதிரி நிறையா திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு ஒரு 400 வந்துச்சு. அது மட்டும் நம்ம வந்துட்டு காசு பே பண்ணி வாங்கிட்டு போக வேண்டியதான். கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எல்லா திங்ஸையும் ரெடியாக வச்சுருந்தோம்னா அவங்க சூப்பராக சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பீஸ் வந்து கட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு அதில் ஒரு சைடு ஒரு தையல், இன்னொரு சைடு இன்னொரு தையல், அப்படி சொல்லிவிட்டு 4 தையல் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு 4 பீஸ் கட் பண்ணி அளவு வச்சு கட் பண்ணி அந்த ஒவ்வொரு தையலும் ஒவ்வொரு பீஸில் வந்துட்டு போட்டு வர சொல்லி ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. நான் சூப்பராக செஞ்சுட்டு போயிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு கிளாஸ். ஏன்னா எனக்கு டெய்லரிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஃப்ரீயாக கிடைக்கிது, சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கேன். இதுதான் வந்துட்டு நாங்கள் கற்றுக்கிற கிளாஸு. ஒரு வீடோட மொட்டை மாடி தான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கும் இடம். நம்ம காத்தோட்டமாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.